சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. திரு அண்ணாமலை மாற்றப்படுகிறார், அண்ணாமலை நீக்கப்படுகிறார், அண்ணாமலைக்கு மாற்று நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை நீக்கம் மாற்றம் ஏதேனும் இருக்கிறதா? இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா மாற்றப்படுவாங்க போல தான் தெரியுது. ஆனால் நான் கேள்விப்பட்டு நீங்கள்லாம் இப்படி வரதுனால கொஞ்சம் 4 இடத்துல விசாரணை பண்ணல. இது ராஜினாமாவும் கிடையாது, நிபந்தனையும் கிடையாது, நீக்கமும் கிடையாது. அதிமுக இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க கூட பல முறை இன்னைக்கும் சொல்றேன். அது அண்ணாமலை உணரவில்லையா? அவர் நான் நாளைக்கு ஜெயிச்சு போறேன், எனக்கு என்ன நினைக்கிறார், அவருடைய வியூகத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, என்கிட்ட சொல்லல. அவர் ஒரு கட்சி தலைவராக சொல்றார். அதிமுக சர்வே கண்டதாக அண்ணாமலை நினைக்கிறாரா, இல்ல எடப்பாடி பலவீனமாயிட்டாரு, எடப்பாடி இன்னும் மேல வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா? எடப்பாடி வரக்கூடாதுன்னு அவர் நினைக்க முடியாது. அதிமுகவுடைய வேகம் குறைவாக இருக்கிறது, நம்முடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. அதனால அவங்க ஒரு 20% இருக்க நம்ம கடக்கடன்னு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப நம்பர் 2 அதுதானே எல்லாருடைய எதிர்பார்ப்பார். அவசரப்படுகிறாரா அண்ணாமலை? ஒருவேளை ரொம்ப தெளிவா இருக்கு, அவர் வேகமா இருக்கிறார், அவசரப்படும் இல்ல. அந்த வேகம் தான் அது அவருக்கே சோகமா முடிய போகுது. அண்ணாமலை அவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு 30 வருஷ அரசியல், தவிர்க்க முடியாத அசைக்க முடியாத கேரண்டீடு ஃபியூச்சர் இருக்கு. அதுல அவர் ஒரு நேஷனல் மெட்டீரியலுங்க. அவர் கன்னடம் பிரமாதம் பேசுவார், இங்கிலீஷ் பிரமாதம் பேசுவார், தமிழ் பிரமாதம் பேசுவார், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஹீஸ் ஹேவிங் எ கிரேட் ஃபியூச்சர், எந்த குழப்பம் வச்சுக்கிறாரு. பாஜகவின் பிள்ளை அண்ணாமலை, ஆனாலும் அண்ணாமலை விரக்தியில் இருக்கார். அது நீங்க சந்தோஷப்பட்டுங்க. அது மாதிரி நைட் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே சந்தோஷப்படுங்க. அண்ணாமலை விரக்தி இருக்காரு நீங்க நினைச்சுங்க. அண்ணாமலை விரக்தி அடையக்கூடியவர் இல்லை, அவருக்கு இழப்பது எதற்கும் இல்லை. அவர் பாஜக உழைத்தார், பாஜக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இல்லாம விலகி நின்றாருன்னா பாஜகவுக்கு இழப்பு. அமித்ஷா அதிமுக விஷயத்துல டபுள் கேம் ஆடுறாரா சார்? பிளான் ஏ பிளான் பின்னு ஏதாவது வச்சிட்டு இருக்காரா? அதிமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுக பாதகமாகுமா, பாஜகவுக்கு சாதகமாகவும் அதிமுக பாதகமா? டபுள் கேம்னா ஆன் வாட் மீன்? செங்கோட்டையனை பிஜேபி தான் இயக்குகிறது, தூண்டி விடுகிறது, எடப்பாடிக்கு எதிராக கொம்பு சீவி விடுகிறது அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாரு. தன்னுடைய வருத்தத்தை அவர் டெல்லியில பதிவு பண்ணியிருக்கலாம். டெல்லி இணக்கமார்கள் எல்லாம் சரியா போகும் தான் சொல்லியிருக்குமே தவிர நீங்க இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லவே மகாராஷ்டிராவை கட்டியாண்ட ஒரு கட்சியே நிர்மூலமாக்கியதுதான் பிஜேபி. உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி பரவாயில்ல, சிவசேனா பயங்கர இந்துத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த சிவசேனாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த சிவசேனா சொன்ன நீங்க கேள்வி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அபிலாஷை அல்லது உங்க அறியா. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வார்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டி சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? இறைவன் காரணமா ஒன்றும் குறையில்லை. தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு கடந்த 2 நாட்களாகவே சின்னதாக செய்திகளாக உலாவிட்டு இருந்தது. இன்று காலையிலிருந்தே அத்தனை தமிழ் ஊடகங்கள் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பேசுபொருள் திரு அண்ணாமலை மாற்றப்படுகிறார், அண்ணாமலை நீக்கப்படுகிறார், அண்ணாமலைக்கு மாற்று நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனுடன் சட்டமன்றத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் 10 நிமிடம் அருகில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. புதுசாக நடக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அண்ணாமலை நீக்கம் மாற்றம் ஏதேனும் இருக்கிறதா? நடக்கக்கூடிய அறிகுறிகள் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், மாற்றுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது ஆனஸ்டான முதல் வரி. நான் நாளைக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த சண்டைக்கு வரக்கூடாது, நீங்கள் தவக்கு பழைய கிளிப்பிங் எடுத்து வருவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பிஜேபி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சர்ப்ரைசஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன். ராஜஸ்தான் முதலமைச்சராக வசுந்தரா ராஜே ஆக்குவாங்கன்னு நினச்சாங்க, ஆக்கப்படலை. மத்திய பிரதேச முதலமைச்சராக சிவராஜ் சிங் சௌஹான் ஆக்குவாங்கன்னு நினச்சாங்க, ஆக்கப்படலை. டெல்லியில் முன்னாள் முதல்வருடைய 3 மகன்கள் இருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமல் வேற ஒரு லேடியை ரேகா குப்தா கொண்டு வந்தாங்க. இதை மாதிரி பிஜேபி எப்பயுமே சர்ப்ரைசஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளெல்லாம் ஒரு பக்கம் போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர், லெஃப்ட்டில் கையை கட்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கட்சி. அதனால் எனக்கு தெரியாதுங்கிறது ஹானஸ்டான பாயிண்ட். பட் இவ்வளோ தூரம் உள்ளே போகிறது, நிறைய தகவல்லாம் வர்றதை பார்த்தா ஏதோ நடக்குது அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது, மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அண்ணாமலை மேலே பாஜக செய்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இதற்கு முன்னாடி வேறு எந்த மாநிலத்தினருக்கும் கொடுக்கப்படாது. வேறு எந்த மாநிலத்தினரும் கொடுக்கல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதாவது கொடுக்கல. அவருக்கு அதிரடியான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்தாங்க. கட்சி தலைமை கொடுத்தது. எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய 30-40 வருஷம் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவர் முழுமையாக தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. அப்படிங்கும்போது அந்த அறுவடை எடுக்காமல் அந்த விதப்பை வீணாக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது 2ஆவது பாயிண்ட். 3ஆவது பாயிண்ட், இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா மாற்றப்படுவாங்க போல தான் தெரியுது. ஆனால் நான் கேள்விப்பட்டு நீங்கள்லாம் இப்படி வரதுனால கொஞ்சம் 4 இடத்துல விசாரணை பண்ணல. இது ராஜினாமாவும் கிடையாது,
நிபந்தனையும் கிடையாது, நீக்கமும் கிடையாது. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட். எனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு சொல்லப்பட நான் சொல்றேன். இது நீங்க அவர் நீக்கினா தான் வருவேன்னு அவர் சொல்ல, இவர் இருந்தால் நான் வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன்னு அவர் சொல்ல, எப்பா எங்களுக்கு ஒத்துற மாட்டேன், நீ வெளியே போன சொல்ல. 3 பேருமே இல்லாமல் நமக்கு சில விஷயங்கள் எதிர்காலத்துக்கு தேவைப்படுது. அப்போ வந்து இந்த ஒரு செட்டப் சரியா இருக்கும்னு 3 தரப்புமே, அதாவது நான் 3 தரப்பு சொல்றது அகில இந்திய பாஜக, திரு அண்ணாமலை, அதிமுக, இந்த எல்லா தரப்புமே ஒரு அமிக்கபலா ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே இவர் கோச்சுக்கிட்டாரு அப்படின்னோ, அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னோ, அவர் கண்டிஷன் போட்டாருனோ இல்லை, நான் புரிஞ்சு எல்லாருமே ஒரே பேஜில் இப்படி ஒரு செட்டப் நம்ம போகிறதுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவுன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய புரிதல். இன்னும் ஒரு கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துடும். ஒரு ஹார்ட்லி ஒரு 10 to 15 days தமிழ் புத்தாண்டுக்குள்ள எல்லா தெளிவும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். டெல்லி ஹைகமாண்டை கேட்டு தான் தேசிய கட்சிகள், தேசிய கட்சியின் தலைமையில் இயங்கக்கூடிய மாநில கட்சிகள் காங்கிரஸா பிஜேபியா அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போய் பேசி வந்த பிறகாகவும், பேசிவிட்டு அவருடைய கருத்தையெல்லாம் நான் தெரிவித்து விட்டேன் சொன்ன பிறகாகவும் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா நிற்கிறாரா? அதை தான் வெளிப்படுத்துகிறாரா பத்திரிகையாளர் சந்திப்பு? அவருடைய நிலைப்பாடை மாற்ற மாட்டேன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் சரி, ஒரு தலைவருக்கு அதுதான் அழகு, அப்படிதான் இருக்கணும். அதுல மாற்றுறதுக்கான ஒரு தப்பான நிலைப்பாடு அவர் ஒன்றும் எடுக்கலையே. அவர் ஒன்றும் திமுக ஜெயிக்கணும்னு சொல்லிடல. அவங்க கட்சியை பொறுத்தளவுக்கு என்னுடைய கட்சி நம்பர் 1 வரணும்னு சொல்லி சொல்றாரு. அதுல வந்து தப்பான அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரா அப்படின்னா, அவர் என்ன தப்பான நிலைப்பாடு எடுத்தான்னு வருத்தம் பண்ணும். அவர் இதுவரைக்கும் எடுத்த நிலைப்பாடு அந்த கட்சிக்கு தான் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து வெளியிலிருந்து ஒரு 3வது நபரா சொல்லுங்க. அவர் வந்து பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையா, நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிருச்சு அதெல்லாம் இல்லை. பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையா, நேற்று இருந்தவிட முந்தானத்தோட வளர்ந்திருக்கா இல்லையா, அவ்வளவுதானே. அப்ப அவர் வந்து அந்த கட்சிக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு தானே இருக்கிறார். அதுல நீங்க தப்பு சொல்றக்கோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரா அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அவர் நிலைப்பாடு சரியா இருந்தது, சரியா இருக்குது, சரியா இருக்கும். இல்ல சார், டெல்லி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க ஒரு திட்டம் வகுக்கிறாங்க, அதனை மீறி அண்ணாமலை ஒரு திட்டம் வகுக்கிறார். அதுதான் அப்படின்னா இன்னைக்கு சண்டைன்னு வந்திருக்கும், மாற்றமா விலகலான்னு வந்திருக்காரு, சண்டைன்னு வந்திருக்கும். அவர் வந்து இதை முழுமையா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் நான் தொண்டனாக பணிபுரிய தயார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கோயம்புத்தூர் இதில் பேசினது, டெல்லியிலேயே பிரஸ் மீட்ல சொன்னது, அது எல்லாமே நான் ஒரு தடையா இருக்க மாட்டேன். கட்சிக்கு ஒரு கணக்கு இருக்கு, கட்சிக்கு ஒரு எதிர்கால பார்வை இருக்குது, அதற்கு துணை நிற்கிறதா ஒரு காரியகர்த்தாவா என்னுடைய வேலை என்றார். அதுதான் வந்து ஒரு தலைவனுடைய உச்சகட்ட தன்மைன்னு நான் சொல்லுவேன். அண்ணாமலை பிரஸ் மீட், கோயம்புத்தூர் பிரஸ் மீட்ல அவர் பேசினதை வைத்து நிறைய பேர் பேசுவது என்னன்னா, டெல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க, இல்லைங்க இதுதான் சரி வரும்னு அவர் ஒன்று சொல்றாரு. ஆனா இல்லைன்னா உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பண்ணிக்கோங்க, நான் விலகி நான் ஒரு தொண்டனாக தான் சொல்றேன். அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைமை, அகில இந்திய தலைமையிலிருந்து வேறுபட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, நான் மறுக்கவே இல்லை. முரண்பட்டு இல்லை. நான் பல முறை உதாரணம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவரும் பிஜேபி ஆட்சி கொண்டு வரதான் முயற்சிக்கிறார். அகில இந்திய தலைமையும் அந்த முயற்சி தான் இருக்குது. எப்ப எப்படிங்கிறதுல ஆளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கணக்கு வேறுபாடு இருக்கு. நீங்க ஒரு செய்தி முக்கியம் நினைப்பீங்க, நான் ஒரு செய்தி முக்கியம். நீங்க போட்ட செய்தி பொய்ன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய பார்வையில் அந்த செய்தி முக்கியமா இருந்தது, என்னுடைய பார்வையில் இந்த செய்தி முக்கியம், அவ்வளவுதான். இதுல எது பொய் செய்திங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. அதுபோல திரு அண்ணாமலையும் திரு அமித்ஷாவும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. பாதையில பயணத்துல உங்களுக்கு ஒரு இலக்குல திரும்ப தெளிவா இருக்கு. அதுல ஒண்ணு குழப்பம். ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்களா? ஆமா, 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. அதனாலதான் இவர் ரொம்ப இணக்கமா நான் யாருக்கும் தடையா இருக்க மாட்டேன், அகில இந்திய தலைமை என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்றேன். அதிமுக இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க கூட பலமுறை இன்னைக்கும் சொல்றேன். அது அண்ணாமலை உணரவில்லையா? அவர் வந்து நான் நாளைக்கு ஜெயிச்சு போறேன் எனக்கு என்ன நினைக்கிறார், அவருடைய வியூகத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, என்கிட்ட சொல்லல. அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக சொல்வார். நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக, ஒரு பார்வையாளராக ஒரு 25 வருஷம் உட்காந்துருக்க பத்திரிகையாளர் சொல்றேன். நான் சொன்னது 2026 தேர்தல் பத்தி. நான் அப்ப எல்லா பேரும் நீங்க எடுத்து பாருங்க, நான் இந்த வார்த்தை சொன்ன எல்லா இடத்துல நீங்க பார்க்கணும். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் 2 இருக்கு. தற்காலிக லாபம், தொலைநோக்கு பார்வை 2 இருக்குது. அண்ணாமலைக்கு தொலைநோக்கு. ஆஜா கரெக்டா சொன்னீங்க. அண்ணாமலை தொலைநோக்கு. ஆனா இல்லப்பா, இதுதான் ஃபார்முலா, எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல், இதை தான் நீங்க கொண்டு போகணும் அப்படின்றதுதான் டெல்லியினுடைய திட்டமா இருக்கா? இல்ல, டெல்லி வந்து ஒரு விஷயத்தை திணிக்கல. அப்படி திணிச்சிருந்தாங்கன்னா இவரை கூட்டு பேசிருக்க மாட்டாங்க. நான் அறிந்த வகையில உங்க தகவலுக்காக திரு அமித்ஷா, திரு ஜேபி நட்டா, திரு BL சந்தோஷ் 3 பேர் உட்கார்ந்து, எதிர திரு அண்ணாமலை மட்டும் உட்கார்ந்து, அந்த 3 பேரும் ஒன்னா சந்திக்கிறதே பெரிய உருவம். 1 நிமிஷம் பேசுவாங்க, 1/2 நிமிஷம் பேசுவாங்க, போன்ல பேசுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. 3 பேர் உட்கார்ந்து கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. அது திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவம். இன்னொரு மாநில தலைவர்கிட்ட இவ்வளவு நாள் பேசின வரலாறே கிடையாது, எப்பயுமே இருந்தது. அப்ப இவரை முழுமையாக உள்வாங்கிறார். இவர் சொன்னார் இல்லையா, சென்னை கோயம்புத்தூர் பிரஸ், நான் வந்து எல்லாத்தையும் முழுசா சொன்னேன். ஜாதி ஓட்டு எப்படி உழுது, சவுத் வெஸ்ட் எப்படி ஓட்டு உழுது, டெல்டா மாவட்டத்தில் எப்படி உழுது, யாருக்கு எந்த கட்சிகள், இது எல்லாத்தையும் முழுமையாக கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் விஷயங்களை சரியாக கணிக்கக்கூடியவராக பார்த்து கேட்டிருக்காங்க. அதனால தான் அந்த முக்கியத்துவம். இல்லாட்டி நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க ஒரு பேச்சு கொஞ்சம் ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் மட்டும் நீங்க யோசி. அதிமுகவோட கூட்டணிப்பா, நீ இருந்தா இல்லாட்டி போட்டு சொல்லியிருக்க முடியாதா? சரி, அவங்க இவர் என்ன அமித்ஷாவை நீக்கிடுவாரா? இவர்
அப்படி கிடையாதுல்ல. அப்ப இவருடைய முக்கியத்துவம் அகில இந்திய தலைமை உணர்ந்திருக்கிறது. இவர் இந்த கட்சிக்கு செஞ்ச பணியே அகில இந்திய தலைமை உணர்ந்திருக்கிறது. அப்ப எல்லாமே சேர்ந்து பேசினால்தான் 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அதனால நீங்க வந்து முரண்பட்டாங்க, நான் இப்படித்தான் செய்வேன், அந்த டோனே கிடையாது. நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், அதிமுகவும் நிபந்தனை போட்டு நீ வர்றியா நான் போவா அப்படிங்கிற பிசினஸ் இல்ல. இப்படி இருக்குங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. 3 பேருமே இந்த பேஜ்ல அமிக்கபிளா இருக்கிறாங்கன்னு சொல்ல. ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணி வேணும். அதுதான் 2026 திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு. இது அவங்களுடைய கணக்கு, என் கணக்குல அவங்க கணக்கு. நான் சொன்னது என்ன, அதிமுக கூட்டணி இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. நான் பாஜகவும் சொல்லியே, அவர் விஜய் கூட போவார் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவருடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் விஜயா தான் தான் சொல்லி எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. விஜயே இப்போ வரமாட்டேன்னு சொன்னாலும் இந்த வந்திருக்காரு. நான் அதையும் திரும்பி சொல்ல, இப்பயும் சொல்லிடுறேன். எனக்கு அதோட ஸோ நாளைக்கு பாஜக கூட சேர தயாரா இருக்காருங்கிறக்கா நான் மாற்றி சொல்ல. அவர் விரும்பினது என்னமோ விஜய் தான். அவருக்கு ஜோக் ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு பார்வையாளர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரு சுபவி அண்ணன் வந்து என்னை கேள்வி பண்ணார். ஒரு சுபவி அண்ணன் வந்து என்னை கேள்வி பண்ணார், பாஜக எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்த், அவர்களுக்கு கிடைச்சது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னா. அது மாதிரி அவர் விரும்பியது, அதிமுக விரும்பியது என்னமோ விஜய், அவர்களுக்கு கிடைச்சது பாஜக. சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்குள்ள அவர் வந்து விரும்பினது வந்து அந்த பக்கம். அதுல வந்து என்ன மாற்றம் கருத்தும் இல்லை. ரொம்ப டிலே பண்றாரு அப்படின்னா நீங்க வேண்டாம். அப்ப இது வந்து பாஜகவும் புரிந்து கொண்டிருக்குது. 2026 நமக்கு திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு நம்ம கூட்டணி தேவை. அதனால தான் இந்த சந்திப்பு முடிஞ்ச உடனே முதல் ஆளா திரு அமித்ஷா ட்வீட் போறார். உங்களுக்கு தெரியும், அமித்ஷாலாம் பொசுக்கு அப்படி அவசரப்படலாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்கள். அப்ப வந்து இது தேவைன்னு புரிஞ்சுது. அப்ப இது அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது, பாஜக அகில இந்திய தலைமை புரிந்து கொண்டிருக்குது, பாஜக மாநில தலைமை. இட்ஸ் மேட்டர் ஆஃப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மீண்டும் மீண்டும் கேட்கல சார், அமித்ஷா தேவைன்னு நினைக்கிறத தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. இனி லாங் டர்ம் கோலா பொறுமையா பாத்துக்கலான்றாரு. அப்ப திமுக வரட்டும்னு நினைக்கிறாரோ, அண்ணாமலை வந்தால் கூட பரவாயில்லைங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க அப்படின்ற முடிவுல ஒரு பேச்சு சொல்லறேன். திமுக வரலாம், அது வந்து அடுத்த கட்டமா தான் நமக்கு தெரியும். நீங்க வந்து என்ன 5 முனை போட்டியா இருந்தா திமுக தான் வரும், அது ஒண்ணு குழப்பம். ஆனா விஜயும் அதிமுகவும் சேர மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? விஜயும் நாம் தமிழர் சேர மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. இப்ப வந்து இன்னொரு கணக்கு பாருங்க, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டதுனால விஜய்க்கு ஒரு கூட்டணிக்கான நிர்பந்தம் இருக்குது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, விஜய் வந்து நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அறிவிக்கிறார். திரு ஆதவர்ஜுனா வந்து திமுக கூட்டணியில் கூடிய எல்லா கட்சிகளுடைய பேரை சொல்லி வாங்கன்றார். உங்களுக்கு தனித்தனியா சொல்லி நீங்க அப்படி ஆயிருவீங்க இப்படி ஆயிருங்க கூட. அப்ப அவர்களுக்கு கூட்டணிக்கான நிர்பந்தம் இருக்கு. ரொம்ப கண்கூடி நமக்கு வந்து நீங்க விஜய் எவ்வளவு சீட்டு எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அதிமுக பாஜக கூட்டணியோட கம்மியா தான் வாங்குவார். இதை மறுப்பீங்களா நீங்க? இதை மறுக்க மாட்டீங்களா? இன்னொரு அலைன்ஸ் வராட்ட வரைக்கும் அவர் வந்து விஜய் கூட சேர்ந்தா, சீமானோட சேர்ந்தாரு, இன்னொரு கணக்கு வச்சு. பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. பாமக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்றம் தமாக எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஒரு புரிதலுக்காக வச்சு அப்படின்னு முதல் ஓட்டு திமுக, 2வது ஓட்டு அதிமுக இன்னைக்கு தேதி. அதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப கட்டாயமா நாம் தமிழ் தாவேக்காக்கு அந்த இடம் கிடையாது. அப்ப அவர் டெஸ்பரேட்டா இருக்காரு. அப்ப தாவேக்கும் அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தா அது வேற கணக்கா சார். வாய்ப்புகள் அதிகமா அதிமுகவை ஒட்டி தானே இருக்கும். ஆமாம், அதையே அண்ணாமலை புரிந்து கொள்ள மாட்டேன்றாரு. நல்லா புரிந்து கொள்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா நாமளே வரலாம்ல. இப்ப என்ன ஆகுது, அதுக்கான தளம் இல்லையே சார். அதிமுகவுடைய வாக்குகள் குறைந்து கொண்டு வருகிறது. முந்தானேத்து வந்திருக்கக்கூடிய ஒரு சர்வே, அதை நான் 100% ஏற்கனவே இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு, நீங்க ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் சொல்லுவேன். முந்தானேத்து வந்த சர்வே வரைக்கும் அதை காட்டுது. நான் ஒரு எளிமையான கணக்கு சொன்னேன். பாஜக, நாம் தமிழர், தாவேகா 3 பேர் 8% 24% இருக்குது. இந்த 24% இந்த 3 கட்சிகள் இல்லைன்னா யாருக்கு போயிருக்கும்? ரொம்ப எளிமையான கேள்வி. திமுக வேண்டாங்கிற ஓட்டு தான். அப்ப வந்து அதிமுக ஆபீஸா போயிருக்கணும். அப்போ வந்து நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, நான் ஒரு யூக கணக்கு விட்டுருங்க. 2024 தேர்தலில் அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணி எவ்வளவு வித்தியாசம்? அப்போ நமக்கு அதிமுகவுடைய வாக்குகள் குறைந்திருக்குங்கிறது இல்லாட்டி திரு எடப்பாடி இறங்கி வருவாரா? தன்னுடைய முன்வைத்த கால சற்றும் பின்வைக்காத ஒருத்தர் முதல் முறையா பின்வைக்க போறார். சரிங்களா? அவர் வந்து டிடிவி மேட்டர்ல, ஓபிஎஸ் மேட்டர்ல, சசிகலா மேட்டர்ல பின்வைக்கல. முதல் முறையா பாஜக கூட்டணியில பின்வைக்க போறார். சரி, அப்ப வந்து அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுது பாஜக கூட்டணி வேணும்னு அவருக்கு. சோ இட் இஸ் இதுதான் நான் கன்வீனியன்ஸ் சொல்ல, கன்விக்ஷன் சொல்றேன். அதிமுகவுக்கும் பாஜக தேவைப்படுகிறது, பாஜகவுக்கும் அதிமுக தேவைப்படுகிறது. திரு அண்ணாமலை பார்வை என்னவா இருந்ததுன்னா, எப்படி அந்த கட்சி பலவீனமா இருக்கு ஒரு பேச்சு சொல்றேன். அவர் வந்து என்கிட்ட சொல்ல, உங்கள்ட்ட சொல்லுங்க. ஆனா அவர் பார்வை என்ன வரும், எப்படி அந்த கட்சி பலவீனமா இருக்கு. அப்ப நம்பர் 2 யாருங்கிற ரேஸ்ல நம்ம முந்துவோம். நம்பர் 1 டிஎம்கேவா இருந்துட்டு போட்டு அலைன்ஸ் இருந்து போட்டு நம்பர் 2 யாருங்கிற ரேஸ்ல முந்தனோம்னா அடுத்த 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்மள தலைமை இன்னொரு வலுவான அணி அமையும். ஒருவேளை அதிமுகவுக்கு ஏதாவது பிளவுபடலாம், போலாம், வைக்கலாம், நம்ம 4 பேர் பேசலாம், வைக்கலாம். ஸோ நமக்கு வேற ஃபியூச்சர் இருக்கு. அப்ப 26 தேர்தலில் மட்டும் மனசுல வைக்காதீங்கன்னு நினைச்சிருக்கலாம். டெல்லியும் அதே தான் சொல்லுது. 26 தேர்தலில் மனசுல வைக்காதீங்க, நமக்கு 29 இருக்கு, ஜனாதிபதி தேர்தல் இருக்கு, நிறைய விஷயங்கள் வேற விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல சார், அண்ணாமலை நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி தனியாவே பயணித்தால் 2வதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு.
அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளும் நேரங்களும் நீங்களே சொன்னீங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு பண்ணது அதிகம்ன்றீங்க. அதற்கான நேரம் காலம்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. 24 தேர்தலை ரொம்ப பிரமிப்பா சொல்லிட்டு வந்தாரு. 2.5 வருஷம் தான் அவர் அகில இந்திய மாநில தலைவராக இருந்திருக்காரு. ஆமா, 2.5 வருஷத்துல எவ்வளவு காலமாக கொண்டு வந்தார். திரு டிடி தினகரன் போன்றவர்கள், திரு வாசன் போன்றவர்கள், திரு ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் முழுமையாக நம்பக்கூடிய அளவில் கொடுத்தாங்க. பாமக வந்து இவருடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வந்தது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அனுபவத்தில் வயதுல கம்மியான ஒருத்தர் தன்னுடைய ஒரு அரசியல் சாதுரியத்தால உத்வேகத்தால கடன்னு வளர்ந்துருக்கிறாரு. 10வது டைம். அதெல்லாம் நீங்க வந்து 2.5 வருஷம் கொடுத்து நீங்க ஏன் முதலமைச்சராலும் கேட்கலாம் அநியாயம். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நியாயமான சார், வாய்ப்புகள் அதிகமா எந்த பக்கம் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலும் அவரை நம்பி தனியாவோ கூட்டணி கொடுத்திருந்தா நிச்சயமாக பெறப்போகிற வாய்ப்போட கூட தான் வாங்கிப்பாரு. நான் அந்த அதிமுக பாஜக கூட 2026 என்ன ஆக போகுதுங்க நான் இனிமே தான் சொல்லணும். இப்போ நான் எந்த கமெண்ட் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் என் கமெண்ட் 2016 தேர்தல் போல இன்னைக்கு தேதியில் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு நான் கருதுறேன். சரிங்களா? அதுல கருதுறீங்க. அதுல நான் 10 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னாவே அண்ணாமலைக்கு அது விருப்பம் இல்லாத ஒன்று. இப்ப நடக்கக்கூடிய அதை நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு பேசுறேன். நான் வந்து அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப உங்களுக்கு புரிய வைக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதுல பாமக, தேமுதிக, இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமாக, டாக்டர் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜான் பாண்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பழைய என்டிஏ நியூ என்டிஏ எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே ஒன்று இருந்துச்சுன்னா 2016 தேர்தல் ரிப்பீட் ஆகும். 134 99. யார் 134 யார் 99 இன்னைக்கு கணிக்க முடியாது. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். இப்ப நாளைக்கு வேற ஒன்று நடக்குது, திமுக கூட்டணி உடையது வேற மாதிரி எதுவும் நடக்குதுன்னா நான் வந்து வேற சொல்லுவேன். அடுத்து அண்ணாமலைக்கு வாங்க. அண்ணாமலை நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பது உறுதிங்கிற அவருக்கு தெரியும். அதுல வந்து குழப்பம் இல்லை. அதுல நான் ஒரு தடையா இருக்க விரும்பல. சில இன்கன்வீனியன்ஸ் உங்களுக்கு யாருக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறனால அவர் வரும். அகில இந்திய தலைமையை புரிந்து கொள்கிறது. அதிமுக உணர்ந்து கொள்ளுது. எல்லாருக்கும் ஒரு அமிக்கபிள் பேஜில் வந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். யாரும் முரண்பட்டு சண்டை போட்டு பார்த்துங்க சார். எப்பயுமே திருமணம் பண்ணணும்னு நினைச்சாதான் குழந்தை குட்டி பத்தி யோசிக்க முடியும். நீங்க வந்து கழுத்தை நெரிச்சு பண்ணி எதுவும் நடக்காது. அதனால வந்து இது வந்து ரொம்ப அமிக்கபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதனால நான் திருமணத்தோடு ஒப்பிடுறேன். எல்லா இருவீட்டார் சமூகத்தோடு நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதிமுக சர்வே கண்டதாக அண்ணாமலை நினைக்கிறாரா, இல்ல எடப்பாடி பலவீனம் ஆயிட்டாரு, எடப்பாடி இன்னும் மேல வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா? எடப்பாடி வரக்கூடாதுன்னு அவர் நினைக்க முடியாது. அதிமுகவுடைய வேகம் குறைவாக இருக்கிறது, நம்முடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. அதனால அவங்க வந்து ஒரு 20% இருக்க நம்ம கடன்னு வந்துடலாம் நினைக்கிறாரு. அப்போ நம்பர் 2 அதுதானே எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நாம விஜய் கட்சிக்குடைய தேவை என்ன இருக்கு சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, ஒரு எதிர்கட்சி இருக்குது. விஜய் கட்சிக்கான தேவை என்ன இருக்குது? இந்த 2 கட்சியும் வேண்டாம்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறாங்க. அதே இடத்துல பாஜக. அப்போ விஜய் வந்து ஒரு கணக்கு போடலாம். இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்போ ஒரு 30 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு பண்ணக்கூடாதா? அதுல என்ன தப்பு? இல்லை சார், சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதிரி நடக்கும், நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி, இடைத்தேர்தல் ஒரு மாதிரி, ஊரக உள்ளாட்சி நகர்ப்புறம் அது வேற மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும்ல, அதுதானே முக்கியம். யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க? திரு அண்ணாமலை அதை முழுமையாக உணராமல் 24 தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி அதிமுக வீழ்ந்து விட்டதாக, 7 டெபாசிட் முடிந்து விட்டதாக அப்படின்னு நினைக்கிறாரோ? பாஜக கூட்டணி இல்லை என்றால் அதிமுக பலவீனப்பட்டிருக்கும். 2026 விஜயோட கூட்டணி வச்சிருந்தா வேற. எனக்கு அதுல எந்த குழப்பம் இல்லை. கூட்டணி அதிமுகவுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் திமுகவே கூட்டணி வச்சுதான் இருக்குது. அப்ப நாமளும் கூட்டணி வச்சுதான் அவங்களோட நிர்பந்தத்துல அதிமுக இருக்குது. சரி, இல்லாட்டி அவங்களுக்கு பெரிய பலவீனமா இருக்கு. அவங்களுக்கு வந்து சொந்த கட்சிக்குள்ளே பெரிய தகராறு வந்துடும். மாற்றுத் தலைவர் ஒருவரை, அண்ணாமலைக்கு மாற்றுத் தலைவரை போட்டால் பிஜேபியினுடைய பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருங்கிற பொறுத்துல அது என்ன இந்த கேள்வி? நீங்க யாருங்கிறது இருக்குல்ல, தலைவர்னு ஒருத்தர் வந்துட்டு உட்காந்துட்டு அந்த சீட்ல உட்காந்துட்டா பார்த்தா அது யாருங்கிறது கேள்வி இருக்குல்ல. அவங்களுடைய ஆளுமை தன்மை. நமக்கு வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி அண்ணாமலை எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. நமக்கு வந்து அண்ணாமலை வந்த பிறகுதான் நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நீங்க பேசுறீங்க இந்த பேரையே. அதுக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்க. அவர் போலீஸ் ஆஃபீஸரா நாடு அறிஞ்சிருக்கு. ஆனா வந்து இந்த கட்சி தலைவரை எப்படி சொல்றான்னு தெரியாது. இன்னைக்கு தானே டாபிக் ஆஃப் த ஸ்டேட்டா அவர் தானே இருக்குது. அப்போ முன்னாடி தெரியாது. அது மாதிரி நாளைக்கு ஒருத்தர் நம்ம வந்து வாஜ்பாய் வந்து பிரதமராக இருந்த வரைக்கும் சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மோடி வந்த பிறகு தானே ஆஹா மோடின்றாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்தா தான் தெரியும். நமக்கு வந்து தெரியாது. அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டாரு, பிரதமராக செயல்பட்டாரு, இவர் போலீஸ் ஆஃபீஸராக சிறப்பாக செயல்பட்டாரு, மாநில தலைவராக சிறப்பாக செயல்பட்டார். வந்தா தான் தெரியும் இவர் நியூட்ரலைஸ் பண்றாரா, அவரோட பலவீனமா இருக்காரா, அவரோட சூப்பரா இருக்காரா. எல்லா வாய்ப்பும் வந்தா தான் தெரியும். அண்ணாமலைக்கு மாற்றாக ஒரு தலைவர் இங்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர்களும் பிஜேபியில் இருக்காங்க. 15-20 பேர் இருக்காங்க. நான் வந்து அண்ணாமலை சிறப்பான்னு சொல்ல, பிஜேபி தலைவராக நான் கம்பேர் பண்ண நான் சொன்னேன். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதுவும் சேர்ந்து கிடைக்கணும். இப்போ நான் சொல்ல வருது, கேப்பபிள் ஏபிள் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் வந்து யாருக்கு கொடுக்கப்படுது, கொடுக்கிறவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அவசரப்படுகிறாரா அண்ணாமலை? ஒரு வேலை ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் வந்து வேகமா இருக்கிறார், அவசரப்படல. இல்ல, அந்த வேகம் தான் அது அவருக்கே சோகமா முடிய போகுது. ஒரு சோகம் பல அவருடைய பாஜக அவரை நம்பிக்கை ரசிகர்களா பார்க்கக்கூடியவங்க, நான் ரசிகர்னு சொல்றேன்,
அது அண்ணாமலை ரசிகர்னே நான் சொல்றேன். தொண்டர் அண்ணாமலை வேணும்னு நினைக்கக்கூடியவங்க உணர்ச்சிப்பட்டு ஒரு கோபதாம பேசுவாங்க, புரிஞ்சுக்கிறேன். என்னை வேற நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க, அது பயங்கர, அது தனி ஓரமா இருக்கும், அதுல நமக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு 30 வருஷ அரசியல் இருக்கு, தவிர்க்க முடியாம. 30 years என்னங்க அப்புறம் என்ன பழைய 30 years வரப்போற 30 வருஷம் தான், அசைக்க முடியாத கேரண்டீடு ஃபியூச்சர் இருக்கு. அதுல அவர் ஒரு நேஷனல் மெட்டீரியலுங்க. அவர் கன்னடம் பிரமாதம் பேசுவார், இங்கிலீஷ் பிரமாதம் பேசுவார், தமிழ் பிரமாதம் பேசுவார், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஹீஸ் ஹேவிங் எ கிரேட் ஃபியூச்சர், எந்த குழப்பம் வச்சுக்கிறாரு. அமித்ஷா அதிமுக விஷயத்துல டபுள் கேம் ஆடுறாரா சார்? பிளான் ஏ பிளான் பின்னு ஏதாவது வச்சிட்டு இருக்காரா? டபுள் கேம்னு எப்படின்னு எனக்கு சொல்லுங்க, புரியுது. ஏன்னா நீங்க சில்மிசம் சொன்னதுக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சது, ஆனா டபுள் கேம் அர்த்தம் தெரியல. இல்ல அது தெரிஞ்சதுனால சொன்னேன், எனக்கு தெரியலங்க. நான் டபுள் கேம்ல என்ன செஞ்சு சொல்லணும், நான் அதிமுகவுக்கு சாதகமாகவும் அதிமுக பாதகமாகுமா, பாஜகவுக்கு சாதகமாகவும் அதிமுக பாதகமா, டபுள் கேம்னா ஆன் வாட் மீன்ஸ்? எடப்பாடி முழுமையாக அங்க சொல்லிட்டு வரல, ஆனால் ஒரு நட்பு சக்திகளாக அவங்க மாறிவிட்டாங்க. அது மட்டும் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் நெருங்கும் போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வந்துட்டார். ஆனா இன்னும் எடப்பாடியை நம்பாமலே அமித்ஷா சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அமித்ஷாட்ட நேரடி தொடர்பு இருக்குது, அதனால நான் அதை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவில் நான் உட்காந்து இங்கே சென்னையில் உட்காந்து நான் ஓட்டிட்டு இருக்கிற ஓட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அலையன்ஸ் அமைஞ்சிருச்சு. 2 பேருமே நல்லா ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே போன பேட்டில் சொன்னேன், வரவேற்புக்கு உங்களுக்கு அழைப்பு வரும், நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னேன். எனக்கு அதில் மாற்று கருத்துல நீங்கள் அப்படி பண்ணாரா பிளான் பி சொல்றேன்னா கேட்டுறேன். அடுத்து கேளுங்க. ஆமா கேட்டுறேன். செங்கோட்டையன் அடிக்கடி டெல்லிக்கு போறதும் போவார், மறுபடியும் போவார்னு சொல்றதும். திரு செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சார், நீங்க எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும். எனக்கும் இல்லை அந்த ப்ரூஃப். அப்ப அந்த கேள்வி கேட்கக்கூடாது. இதான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கையில ப்ரூஃப் வச்சுக்க. நான் இவ்வளவு நேரம் அண்ணாமலை மாற்றப்படுறத பத்தி நீங்க கேட்டீங்க. அதிமுக கூட்டணி நான் ஒரு வார்த்தை கூட பின்வாங்கல. நான் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன எல்லாமே நான் சொல்லிட்டு வரேன். திரு செங்கோட்டையன் போனார் வச்சாரு, எனக்கு அது புரியவே இல்லை. செங்கோட்டையன் எங்க போய் பார்த்தாரு எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க போட்டோ வந்திருக்கு, எங்க மறுக்கலையே. நிர்மலா சீதாராமனை பார்த்ததாக செய்திகள் வருது. நான் சொல்ல வர்றேனே, நீங்க மறுக்கலங்கிறத வச்சே நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. நான் எதுக்கு மறுக்கணும்? நீங்க ஒரு அவதூறு சொல்லிட்டு போவீங்க, அவர் உட்காந்து மறுத்துக்கிட்டு இருப்பாரா? அவர் விளக்கம் சொல்லணும்ல. ரெண்டாவது, டெல்லியில் யார் போய் பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. முதல்ல உங்கள்ட்ட ப்ரூஃப் கிடையாது, புரியுங்களா? ரெண்டாவது பாயிண்ட், யார் போய் பார்த்தாலும் தப்பு கிடையாது. அதிமுக ஒருங்கிணைந்து இருந்து, இரட்டை இலையோடு இருந்து, இன்னும் சொல்ல போனால் திரு ஓபிஎஸ் டிடிவிலாம் சேர்ந்து அப்படி போனா தான் பிஜேபிக்கு லாபம். அதிமுக உடைக்க முயற்சி பண்ணா பிஜேபிக்கு நட்டம். உடைந்த அதிமுக வச்சு பிஜேபி என்ன செய்ய போகுது? இணைந்த அதிமுக தான் பிஜேபிக்கு லாபம். அப்போ உங்க லாஜிக்கே ரொம்ப போரா இருக்க. அதிமுக உடைக்க பாக்குறாரு, அதிமுக சேர பாக்குறாரு. என்ன கணக்கு? உடஞ்ச அதிமுக சேர்ந்தான்னு சேராட்டி என்ன? இல்ல சார், இது முழுமையா முடிஞ்சிருச்சுன்னு திரு ரங்கராஜ் பாண்டே சொல்றீங்க. ஆனால் முழுமையாக முடிந்ததாக யாருமே ரெண்டு தரப்புமே நடக்கலன்னா மன்னிப்பு கேட்டு சாரிங்க என் கணக்கு தப்பா போன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன கேட்டுச்சு அதுல இருக்கு. நான் இவர்கள் கூட்டணி அமைக்கணும்னு விரும்புவோம் நான் இல்ல, இவர்கள் கூட்டணி அமைக்க வேண்டாம்னு விரும்புவோம் நான் இல்லை. நான் வெறும் கணக்கை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய கணக்கு முதல்ல விஜய் அவர்கள் தான் அங்கே விஜய் அவர்கள் தான் தேடுவாருன்னு இருந்துச்சு. விஜய் அவர்கள் ரொம்ப அழகா டிலே பண்ணாரு. பிரசாந்த் கிஷோர் அருமையா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாரு தந்தி டிவி பேட்டி மூலமா. நான் டிசம்பர் ஜனவரிலாம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னாரு. பிளஸ் நீங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்தா உங்களுக்கு தான் நட்டம், எங்களுக்கு பயங்கர லாபம்னாரு. அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே இப்போதைக்கு தான் வரமே. அவர் மே மாசத்துக்கு பிறகுதான் அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க போறாரு திரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் வண்டி போய் நம்ம எல்லாம் முடிவு பண்ண முடியாது. நம்ம அடுத்த வேலை எப்படி போனோம்னா நம்ம ஒரு வருஷமா இணைஞ்சு பயணிச்சாதான் இந்த டஸ்ட்லாம் செட்டில் ஆகும். நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு நான் சொல்லிட்டு வரேன். திரும்ப உங்களுக்கு ஆட்சி வந்தா பார்ப்போம். தமிழ் புத்தாண்டுல தெரிஞ்சிடும். ரொம்ப 15 நாள் தான். அடுத்த 2 பேட்டி பண்ணுவீங்க நீங்க. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பாஜக அண்ணா தலைவர் மாற்றமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடணும். அதுக்கப்புறம் எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறது தேடணும். அப்புறம் டிடிவி ஓபிஎஸ் தான் உள்ள இருப்பாங்களான்னு தேடணும். அதுக்கப்புறம் எவ்வளவு சீட்ல அவங்க கேட்ட தொகுதியெல்லாம் கிடைக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா 70 சீட் கொடுத்துட்டேன்னு சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு நான் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை தான் தருவேன், அந்த சிவகாசி விருந்தினர் சாத்தூர்லாம் தர மாட்டேன்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இவ்வளவு கேள்விக்கான பதில் தேட வேண்டியிருக்கு. அதெல்லாம் நிறைய உள்ள பேச வேண்டிய சமாச்சார சீட்டு கொடுப்பாங்க. நான் ஒரு நம்பர் சொல்றேன், 15 வச்சுக்க உங்க ஆசைக்கு. இப்போ போன வருஷம் 22 கொடுத்தாங்க, 10 குறைச்சு கூட பண்ண கிடைச்சு. உங்களுக்கு ஆசைப்படுமா சந்தோஷமா? நான் ஒரு பேட்டியில் ஒரு வார்த்தையோட சொல்லக்கூடாதா? உங்களுக்கு எவ்வளவு ஒன்றும் வச்சுக்க எனக்கு ஒன்று. நான் சொல்றது கூட்டணியா கொடுக்குறாங்களா, பழைய இந்தியன் சேர்த்து கொடுக்குறாங்களா, கோட்டால கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அவர்கள் பேசி தீர்க்கணும். அதெல்லாம் வந்தாதான் உங்களுக்கு சுமத்தம். அதெல்லாம் இந்த முடிச்சுட்டாங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல செட்டில் ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் ஒன்னொன்னா ஒரு உரசல் வரும், ஒரு விஷயம் படக்கு நீங்கள் மைக் எடுத்து வருவீங்க. இப்போ என்ன இப்போயாவது உடையமா கூட்டணி, இப்போயாவது உடையமா கூட்டணி கேட்பீங்க. நான் உடையாது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் வருத்தத்தோடு கிளம்புவீங்க. அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். எல்லாருடைய மனநிலையும் அரசியல் மனநிலையை துல்லியமாக கணிக்கக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சிருக்கு திரு ரங்கராஜ் பாண்டே. ஐயோ ராமச்சந்திரன், அந்த திரு செங்கோட்டையன் பக்கத்திலே உட்காந்துட்டாரு. நிச்சயமா ஸ்மெல் பண்ணிருப்பீங்க. அவர் ஏதோ ஒரு மனநிலையில் இருக்காரு சார். உங்க மேடையில நான் பல முறை சொன்னேன், அவர் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னார். அதான் அந்த இக்கட்டான என்ன உணர்ந்தீங்க? அவருக்கு பல முறை சொல்லிட்டேன். நீங்க அதே அவருக்கு அதிமுகல
அதிமுக தலைமை தன்னை வந்து தகுதியான அடிப்படையில் நடத்தலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரு, நான் பார்க்க நீங்களாம் ஜூனியரு, அப்போ உங்களுக்கு என்ன எப்படி நடத்தணும்னு தெரியணும், அப்படி நீ நடத்தலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு. அதை பேசிவே பண்ணிட்டே இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி தலைமையும் அதில் தலையிடுவதாக இல்லை. தலையிடுவதாகவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன், பிஜேபி வந்து அதிமுகவை இணைக்க போராடியது, பிரிக்க இல்லை. பிரிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்னென்னமோ பண்ணியிருக்க முடியும். இன்னைக்கும் 2021 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க கழுகாறு ஆந்தையார் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. 2021 திரு அமித்ஷா வந்து ஒன்னா சேர்த்துக்கங்கன்னு கேட்டார். இப்பயும் நம்ம பேசிட்டு இருக்கோம், டிடிவியும் ஓபிஎஸும் உள்ள இருப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஸோ அவங்க இணைக்கத்தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர பிரிக்கிறதுக்கு இல்லை. இல்ல பிரிக்கிறதையும் செஞ்சிருக்காங்க பிஜேபி. பிரித்தவர்கள், உடைத்தவர்கள், அங்க போய் உட்காருங்க, இங்க போய் உட்காருங்கன்னு சொன்னவங்க எல்லாம் பிஜேபி. எனக்கு தெரியும், நான் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது நான் சரண்டர் சொன்னேன். அமித்ஷா நேரடியா பேசுறாரு, உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஓரமா உட்காந்து நான் நியூஸ் பேப்பர் பார்த்து டிவியை பார்த்து எங்க சேனல்ல நியூஸ் போட்டுட்டு நான் உட்காந்து ஓரமா உட்காந்துருக்கு ஒரு சின்ன பை. அதிமுக பாஜக இந்த கூட்டணி அலைன்ஸ் விவகாரத்துல இன்னும் முழுமை பெறாததுனாலதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு ஒரு த்ரெட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒன்னு சீட்டு பேரத்திற்காகவோ அல்லது வேறொரு மாற்று ஒண்ணு. எடப்பாடிக்கு த்ரெட் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இவங்களுக்கு 100 சந்தர்ப்பங்கள் கையில இருக்கு. அந்த மாதிரி சிந்தனையிலேயே அவங்க இல்லை, அப்படிப்பட்ட வாய்ப்புலையும் இல்லை. ரொம்ப அமிக்கல திரு எடப்பாடி திரு அமித்ஷாவை முழுமையாக நம்புகிறார். திரு அமித்ஷா திரு எடப்பாடி மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார். 2 பேருமே ரொம்ப கன்வின்ஸ்டா இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. செங்கோட்டையனை பிஜேபி தான் இயக்குகிறது, தூண்டி விடுகிறது, எடப்பாடிக்கு எதிராக கொம்பு சீவி விடுகிறது அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க. தன்னுடைய வருத்தத்தை அவர் டெல்லியில பதிவு பண்ணியிருக்கலாம். டெல்லி இணக்கமாறுகள் எல்லாம் சரியா போகும் தான் சொல்லியிருக்குமே தவிர நீங்க இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லவே சொல்லாது. டெல்லிக்கு போய் செங்கோட்டையன் சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? 100 நண்பர்கள் இருக்கலாம். நான் வந்து ஒரே கேள்வி திரும்ப முதல்ல கேட்கிறேன், திரு அமித்ஷாவை சந்திச்சாருங்க நீங்க ப்ரூவ் பண்ணணும். அது நான் இல்லன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஏன் சந்திச்சாரு ஏன் கேட்டா நீங்க கேட்க கூடாது. நான் வந்து நீங்க இப்சன் பட்ஸ் வச்சு தான் பேசிட்டு இருக்கீங்க, அதனால நான் இப்சன் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க சந்திப்பு ப்ரூவ் பண்ணா அப்புறம் நான் வந்து ஏன் என்கரேஜ் பண்ணுன்னு கேட்டா நான் பதில் சொல்லுவேன். சந்திப்புக்கு உங்கள்ட்ட ப்ரூஃபே இல்லை, உங்க கேள்விக்கு ஆதாரம் நீங்க ஒப்புக்கிறீங்க, அப்புறம் அந்த கேள்வி வச்சு போக கூடாது. இருந்தாலும் உங்களுடைய ஆசைக்கு நான் வந்து என்ன சொல்றேன், யாருனாலும் ஒரு விஷயத்தை பேசிக்கலாம். நீங்கள் பேட்டி முடிஞ்ச பிறகு உங்களுடைய 4 டவுட் என்ன கேட்பீங்க, நான் என்னோட அதுல ஒன்றும் குழப்பவே முரண்பட்டு பேசுறேன்னா சார் நீங்க பேட்டிக்கு முன்னாடி வேற பேசுனீங்க, பேட்டி கட் பண்ண வேற பேசுனீங்க, நீங்க சொல்லணும். எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை. அது மாதிரி 100 பேர் 100 விஷயங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். பிரசாந்த் கிஷோர் வந்து 10 கட்சிக்கு வேலை பார்த்திருக்காரு. காங்கிரஸ் வேலை பார்த்திருக்காரு, பாஜக வேலை பார்த்திருக்காரு, திமுக வேலை பார்த்திருக்காரு, ஆம் ஆத்மி வேலை பார்த்திருக்காரு, மம்தா பானர்ஜி வேலை பார்த்திருக்காரு. எல்லாரும் தான் நண்பர்கள் எல்லாரும் தான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் நீ துரோகின்னு சொல்லுவீங்களா? நட்பு எல்லா பக்கத்துலையும் இருக்கும். அப்போ திரு செங்கோட்டையன் டெல்லியில் பாஜக காரங்க 4 பேர்கிட்ட பேசலாம். ஆனால் அந்த இன்டென்ஷன் உடைக்கிறதா இருக்காது. அவருக்கு வந்து இருந்துச்சுன்னா ஒரு மனக்குமரல சொல்லுவார், என்ன இப்படி இருக்குன்னு அப்படிம்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை, நம்ம பேசிக்கலாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து நீங்கள் வாங்கன்னா இந்த சந்திப்பு நடக்குது. திரு இபிஎஸ் அண்ட் அமித்ஷா சந்திப்பே நடந்திருக்காரு. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், பாஜகவின் நோக்கம் அதிமுக உடைப்பதாக இருந்தால் ஊரறிய உலகறிய அப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்காது. உடைப்பதாக எண்ணம் இல்லை சார். அதிமுக எல்லாரும் ஒன்றிணைன்னு 21 ஆசைப்பட்டவர் அமித்ஷா. இப்ப நீங்க மாத்திட்டீங்க. அதே ஒத்துக்கு. இப்ப 2 நிமிஷம் உடைச்சது, பிரிச்சது, அங்க உட்கார வச்சதெல்லாம் பண்ணிருக்காங்க. பிளான் பி இருக்கு, பண்ணிருக்காங்க. உங்க பேட்டியை நீங்க கவனிக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன வார்த்தை சார், இந்த மாதிரி முரண்பட்டு எல்லாரையும் மாற்றி மாற்றி கொண்டு போது இந்த திசையில அந்த திசையில குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு மீன் பிடிப்பது தானே அது வந்து நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து அடுத்த வரி என்ன கேக்குறீங்க கேள்வி, நீங்க ஆரம்பிச்சு பிடிச்சீங்கனால நீங்க மாட்டிட்டீங்க. என்ன சொன்னீங்க? இப்போ வந்து தெளிவு பெறல சார். அதனால உங்க இந்த பேட்டிலேயே முதல் வரியில அதிமுகவை உடைக்க பார்த்ததுன்னு சொன்னீங்க. இந்த பேட்டிலேயே 2வது வரியில நீங்க வந்து பாஜக வந்து அதிமுக சேர்க்க பார்க்க சொல்றீங்க. இவ்வளவுதான் எனக்கு. ஆனா ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். எடப்பாடி நமக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், பாஜக அதிமுக உடைக்க நினைத்திருந்தால் இந்த சந்திப்பே நடந்திருக்காது. இந்த சந்திப்பு நடத்துற இபிஎஸ் வந்து எல்லாரும் ஊரிலேயே உலக சந்திப்பு நடந்ததே இருவீட்டார் சம்மதத்தோடு. நான் 10 முறை சொல்லிட்டேன். நீங்க உள்ளவங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது நடந்துராதான்னு. அது நடக்காது. நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க சந்தோஷப்பட முடியாத விஷயங்கள் கவலைப்படாதீங்க. செங்கோட்டையனுடைய செயல்பாடு அதிமுகவுக்கு ஆரோக்கியமா இருக்குமா, எடப்பாடிக்கு அது வலு சேர்க்குமா, அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு அது பலம் சேர்க்கும்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மூத்தவர்களையும் அரவணைச்சு போனார்னா அவருக்கு இன்னும் ரொம்ப நல்லது. அவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல நேரம் இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போட்டு டேக்கிங் எவ்ரி ஒன் ஆன் போர்டு அப்படிங்கிறது நாங்கள் பார்க்கணும். உங்களுக்கு தகவலுக்காக திரு காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணவர். அவரை பிறகு சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் ஜெயலலிதா அவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். மதிமுக திமுக மீது பழி சுமத்தி வெளியே வந்தது, திமுக மதிமுகவை பழி சுமத்தி உருவாக்கியது. இன்னைக்கு சர்வ பரித்தியாகம் பண்ணி நான் திமுகவோடு தான் இணைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு திரு வைகோ.
அப்ப எல்லாரையும் அரவணைச்சு போனா உங்களுக்கு வெற்றின்ற அரவணைச்சு ஊர் 2 பட்டாலும் என்ன கணக்கு? ரொம்ப எளிமையான கணக்கு தானே, எல்லாருக்குமே தெரியும். அப்ப அண்ணன் தம்பி சண்டை போட்டீங்க, பங்காளி சண்டை, நட்டம் உங்களுக்கு. அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அது வந்து செங்கோட்டையன் பத்தியே நான் சொல்லல, யாராக இருந்தாலும் எல்லோரையும் டேக் ஆன் போர்டு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் உள்ள வச்சு எல்லாரும் வச்சு கொண்டு போங்க. அம்மா செய்தாரு, தலைவர் செய்தாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, தாராளமா செய்யலான்ற. அமித்ஷா நினைக்கிற அந்த என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நிறுவணும்னு ஆசைப்படுறாரு. அது சாத்தியப்படுமா தமிழ்நாட்டில் 26? அதை நெருங்கிட்டாங்க. உத்தரவாதம் என்னங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கே நான் சொன்ன அந்த கூட்டணியிலேயே 2021 விட ரிசல்ட் கூட இருக்கும் என்டிஏக்கு. 2021 75 சீட் எடுத்துட்டாங்க, சரிங்களா? அதை விட கேரண்டியா கூட வந்துடும். அதில் ஒன்று குழப்பம், 25 சீட் கேரண்டியா 99 சீட் வரைக்கும் வந்துருவாங்க. 134க்கு போறாங்களாங்கிறத இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் சொன்னோம். அது இப்போ சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதிக்கு ஆஸ் இட் இஸ் இப்படியே தேர்தல் நடந்தா கூட 2021 பெற்றதை விட 20-25 சீட் கூட பெறுவாங்க. திடீரென்று RSS அலுவலகம் சென்றிருக்கிறார் திரு மோடி அவர். மோடிக்கான அரசியல் ஓய்வு 75ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த கூட்டத்தில் RSS அலுவலக கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் சொல்றாங்க. நான் வெறும் யூகங்களை வச்சு பேசுறது இல்லை. அது வந்து அப்படி சொல்றாங்களாமா, இப்படி சொல்றாங்களாமா, இப்படி சொல்றாங்களாமாங்கிற வச்சு நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறது அப்படின்னா அது அமைஞ்சா தான் நான் சொல்லுவேன். இல்லை நான் யூகத்தில் சொல்ல மாட்டேன். அது அமைய போகுதுன்னா அது அமையணும். அமையலைன்னா நான் வந்து 25 வருஷமா குப்பை ஓட்டல அர்த்தம் இல்லை. இவ்வளவுதான் என்னுடைய பயன். ஓய்வு பெறுவார் தான் நான் நினைக்கல. ஓய்வு பெறுறதா அவரும் சொல்லலை. இவங்களா கிளப்பிட்டு போனாங்க வந்தாங்க. முதல் முறையாக அவர் வந்து RSS ஆஃபீஸுக்கு போயிருக்கிறார். அதுதான் முக்கியம். 11 வருஷத்துல பிரதமராக அவர் வந்து RSS ஆஃபீஸுக்கு முதல் முறையாக நாக்பூருக்கு போறார். அதுதான் இங்கே சிக்னிஃபிகன்ஸ் கிளப்பி போட்டுருச்சு. ஆளுக்கு ஒன்று அக்கனா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான எந்த அவசியம் கிடையாது. இன்னொரு பாயிண்ட், 75 வயசான ஓய்வுன்னு எந்த ரூலும் கிடையாது, எந்த பயிலும் கிடையாது. நீங்க கவர்னர் பதவிக்கான டெனூர் சொன்ன மாதிரி தான் அது வந்து அவருக்கு வந்து எந்த ரூலும் போட முடியாது. இன்னைக்கு தேதிக்கு திரு நரேந்திர மோடிக்கு ரூல் சொல்றதுக்கு அங்கே ஆள் கிடையாது. திரு நரேந்திர மோடி போட்டா தான் ரூல். அவருக்கு ஒரு ரூல் போட்டு பாஸ் நம்ம ஆஸ் பர் அவர் பைலா அப்படின்னு சொல்றதுக்கு அங்க யாரும் கிடையாது. RSS மிஞ்சி வளர்ந்து விட்டாரா நரேந்திர மோடி? RSS உடைய சரியான வளர்ப்பு பிள்ளையா இருக்கிறார் நரேந்திர மோடி. RSS மிஞ்சி வளர்ந்து நிற்கிறார் நரேந்திர மோடி. அதனால் இந்த இடத்துல அவரை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு RSS நினைக்குதோ? ஒருவேளை RSSக்கு விரோதமாக நரேந்திர மோடி செஞ்ச ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பட்டியலிடணும். நேற்று வரைக்கும் இவர் செஞ்சதுக்கு பூரா நீங்க RSS மேலதான் பழிய போட்டுட்டு இருந்தீங்க. திரு ராகுல் காந்தி போகிற இடம் பூரா RSS ஆட்சி நடக்கிறார். ஏன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் RSS காரர், இந்த நாட்டுடைய ஜனாதிபதி RSS காரர், இந்த நாட்டுடைய சபாநாயகர் RSS காரர், துணை சபாநாயகர் RSS காரர், இன்னும் 10 முதல்வர்கள் வந்து RSS காரங்க. ராமர் கோயில் கட்டி வச்சிருக்காரு, 370 தூக்கி இருக்கிறாரு, ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்திருக்காரு. இவ்வளவும் பண்ணவர் வந்து RSS விரோதமா இருப்பார் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அபிலாஷைகளையும் அறியாமையும் காட்டுறதை தவிர உண்மை கிடையாது. RSS நினைக்கிறத பிரமாதமா டிக்னிஃபைடா டெமோக்ராட்டிக்கலா செய்யறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல சஞ்சய் ராவத் சொல்றாருன்னா ஒரு சிவசேனா, சஞ்சய் ராவத் பிஜேபி கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சிவசேனா யாரு? பிஜேபி. சிவசேனா காங்கிரஸ் கூட உட்கார்ந்திருக்கு. சிவசேனா கம்யூனிஸ்ட் கூட உட்கார்ந்திருக்கு. சிவசேனா யாரு ஏன் கேக்குறீங்க? சிவசேனாவோட டிஎம்கே கூட்டணி வச்சிருக்கு. இந்தி கூட்டணியில சிவசேனாவும் டிஎம்கே இருக்காங்க. நீங்க யாரு கேக்குறீங்க? அவங்களுடைய சிவசேனாவோட எப்படி ஹார்ட்கோர் ஹார்ட்கோர் இந்துத்துவ தமிழர்களை மகாராஷ்டிராவில துரத்திய சிவசேனாவோட நீங்க எப்படி கூட்டணி வச்சு நீங்க டிஎம்கே கேட்கணும்? எப்படி நீங்க தேசிய கட்சின்னு சொல்லி காங்கிரஸ் கேட்கணும்? பிஜேபி அதை விட ஆபத்தானதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதனால வந்து இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. பியூட்டிஃபுல். உங்களுக்கு வந்து கொல்லி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க சிவசேனா சூப்பர். உலகத்துல இருக்கிற மகாராஷ்டிராவை கட்டியாண்ட ஒரு கட்சியே நிர்மூலமாக்கியது தான் பிஜேபி. உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி பரவாயில்ல, சிவசேனா பயங்கர இந்துத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த சிவசேனாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த சிவசேனா சொன்ன நீங்க கேள்வி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அபிலாஷை அல்லது உங்க அறியாம சார். அவங்களுக்கு பழைய RSS சார், அவங்களுக்கு தெரியும் சார் உள்ள என்ன நடந்திருக்கு. அவங்க என்னைக்குமே RSS கிடையாது. என்னைக்குமே RSS. உங்களை மாதிரிதான் இந்து மகாசபா RSS கூட்டணி உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. கோட்ஸை வந்து RSS சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வரலாறு தெரியாது, டேட்டாவும் தெரியாது. அப்ப நான் திரும்ப பண்றேன், இல்ல வந்து படிச்சு வரேன். RSSக்கு எல்லா பாடங்களையும் கொஞ்சம் எடுத்தவர் பால் தாக்கரே போன்றவர்கள். பால் தாக்கரே மாதிரியான ஆட்கள் வந்து RSS இன்ஸ்பிரேஷன்ல வந்தாங்க. அவங்க வந்து RSS அவர் RSS ஆர்வம் தனி இயக்கம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு? தனி இயக்கம் தான். ஆனாலும் அவங்க இந்துத்துவ மனநிலை. எங்க காங்கிரஸ் கூட கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு வந்து ஒரு RSS. திமுக கூட சேர்ந்து உட்கார்ந்து ஒரு RSS. இந்த இவங்க எல்லாம் கூட்டணி வச்சு கேட்க மாட்டீங்க நீங்க. அது என்ன சார் நீங்க போய் கடைசியில் சிவசேனாவோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு? திமுக சிவசேனா கூட்டணி யாரால் சிந்திக்க முடியுதா? தமிழர்களை துரத்திய ஒரு கட்சி மகாராஷ்டிரால இருந்து, அதை கற்பனை பண்ண முடியுது அவங்களால? அவரோட கூட்டணி வச்சிருக்கீங்க, இந்தி கூட்டணி சேர்ந்து ஒன்னா போராடுவோம்னு சொன்னீங்க. சார் ஒருத்தர் சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தானே சார் மனித மாண்பு. அதுதானே சார் ஒரு அரசு. இல்ல உங்களுடைய பார்வையில நீங்களும் அடிக்கிறீங்க, அவரும் அடிக்கிறார். நீங்க ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்து நியாயப்படுத்திட்டீங்க. நான் 2 பேரும் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அங்கதான் நிக்கிறார் சீமா. புரியுங்களா உங்களுக்கு? அவரும் சரியில்லை, இவரும் சரியில்லைன்னு இடத்துல தான்.
நீங்க அவர் சீட்ல சொல்லிட்டு இவரோட சேர்ந்துக்கிறீங்க. நீங்க பாஜக கூட்டணியில இருந்தீங்க, சிவசேனாவோட கூட்டணி சேர்த்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க யார் கரெக்ட்னு? சிவசேனாவும் சீமானையும் நம்ம அப்படி ஒண்ணா பார்க்க முடியாது. சிவசேனாவும் திமுக கூட்டணி சேர்ந்திருக்கு. நான் எங்க சீமானுக்கு போறேன்? பிஜேபியோட கூட்டணியில இருந்தது திமுக, சிவசேனாவோட கூட்டணியில இருக்கிறது திமுக. ஆனா நீங்க வந்து மத்தவங்கள வந்து மதவாத இயக்கம் அந்த இயக்கம் சொல்லுவீங்க. பிஜேபின்ற ஆபத்தை நாம வீழ்த்தணும்னா எல்லாமே எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு புரியவே இல்லை சார். எப்படி சார் ஒரு ஆபத்துக்கு தீர்வு இன்னொரு ஆபத்து அப்படி சார்? நான் சொல்றேன் சிவசேனா சரி சொல்லிருக்க, நான் பேசல. புரியுங்களா? நீங்க இஃப் யூர் ஐடியாலஜிக்கலி கன்வின்ஸ்ட் ஐ அம் நாட். நான் எனக்கு வந்து ஐ ஹேவ் நோ பாயிண்ட். நீங்க ஏஎன்ஐ கூட இல்லாமல் காலையில 5 மணிக்கு பதவியேற்பு நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு சார். இதெல்லாம் இதை எந்த வரலாற்றுல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அரசியல் நடந்துருக்கு? அது சிவசேனா கிடையாது, அது சிவசேனா கிடையாது, அது அஜித் பவார். நீ அதை மறந்து இல்ல. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் யார் பதவி ஏற்றா சொல்லு? பிஜேபி தான். யார் பதவி ஏற்றா சொல்லு? யார் முதலமைச்சரா பதவி ஏற்றா சொல்லு? பட்னவிஸ் தான். பட்னவிஸ் யார் பதவி ஏற்றாரு? சிவசேனாவோட சேர்ந்து. சிவசேனா உடைஞ்சி வந்துட்டு தான் திரும்ப புரிஞ்சுங்க. சஞ்சய் ராவத் சொல்லக்கூடிய விஷயம் மோடிக்கு ஏதேனும் அங்க ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதா? திமுக எப்படி செயல்படுகிறது என்பதை அதிமுக சொன்னாங்க. அதை நீங்க எப்படி கணக்குல வைப்பீங்க? திரு செல்லூர்ராஜ் சொல்லுகிறார், திரு ஸ்டாலின் வந்து இன்னொருத்தரை கொண்டு வர போறாரு, அவர் இது பண்ண போறாரு, ஏதாவது சொல்றாருன்னா செல்லூர்ராஜ் சொன்னார்னு ஒத்துக்கிடுவீங்களா? திமுக நடக்க போற அதிமுக சொன்னா நீங்க ஏற்பீங்களா? அப்புறம் பாஜக நடக்க போற சிவசேனா சொன்னா என்கிட்ட வந்து கேக்குறீங்க. RSS பிஜேபி எதுவும் சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஒரு நாள் இருக்க போறதுல RSS உடைய பிள்ளை பிஜேபி. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பாஜகவுடைய பிள்ளை அண்ணாமலை, அவர்கள் முரண்பட மாட்டார். RSS உடைய பிள்ளை பிஜேபி, அவர்கள் முரண்பட மாட்டார். நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. பாஜகவின் பிள்ளை தான் அண்ணாமலை, ஆனாலும் அண்ணாமலை விரக்தியில் இருக்கிறார். அது நீங்க வந்து சந்தோஷப்பட்டுங்க. அது மாதிரி நைட் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுங்க. அண்ணாமலை விரக்தி இருக்கிறார் நீங்க நினைச்சுங்க. அண்ணாமலை விரக்தி அடையக்கூடியவர் இல்லை, அவருக்கு இழப்பது எதற்கும் இல்லை. அவர் பாஜக உழைத்தார், பாஜக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இல்லாம விலகி நின்றார்னா பாஜகவுக்கு இழப்பு. அதை கஷ்டப்பட்டு தான் அவங்க ஈடு செய்யணும். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உழைப்பு வீண் போகாது. அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணணும். அகைன் நான் முதல்ல அண்ணாமலைக்கு கேட்ட மாதிரி இங்க கடைசியாக அண்ணாமலை ஒரு வேலை மாற்றப்பட்டால் வேறொரு தலைவர் வந்தாலும் நிச்சயம் அது ஒரு இழப்பாக தான் இருக்கும். அதுல இருந்து தான் மீண்டு வரணும். அது யாரை போடுறாங்கிறத பொறுத்து. நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொன்னேன், ஒரு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான். அண்ணாமலை பதவி மாற்றப்பட்டால் அது ஒரு மைனஸ், அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அது ஒரு பிளஸ். ஆனா ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்னா திரும்பி வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ்ங்கிறது தான் கணக்கு. அப்ப இன்னொரு பிளஸ் வந்துருச்சு, அதாவது ஒரு நல்ல வலுவான தலைவர் வந்துட்டாருன்னா மைனஸ் இன்டு பிளஸ் அப்படின்னு தாண்டி பிளஸ் இன்டு பிளஸ் அடிஷனல் ஆயிடும். அது யாரை போடுறாங்கிறது பொறுத்து. இல்ல பிளஸும் பிளஸும் சேரணும். எம்ஜிஆர் உடைய இறப்பு அதிமுகவுக்கு பேரிழப்பு. சரி சரிங்களா? ஜெயலலிதாவுடைய வருகை அதிமுகவுக்கு லாபம். இவ்வளவுதான். அப்ப திரு அண்ணாமலையுடைய பதவி மாற்றம் கட்டாயமா ஒரு இழப்பு. இன்னொருத்தர் வலுவா வந்துட்டாருன்னா பிளஸ். அப்ப அதிமுக கூட்டணி பிளஸ் வலுவான தலைவர் பிளஸ் அடிஷனல் தான். பார்க்கலாம், காத்திருப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.